Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கான வீடியோவில் வாஷிங் மிஷினை எப்படி ஈஸியாக நம்ம டீப் க்ளீன் பண்ணலாம், வாஷிங் மிஷினில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம டீப் க்ளீன் பண்ணுறது மூலயமாவே நிறைய சால்வ் பண்ணிடலாம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் வாஷிங் மிஷினை எப்போதுமே மந்த்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக டீப் க்ளீன் பண்ணிடணும். அப்படி டீப் க்ளீன் பண்ணலை அப்படின்னா சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம வாஷிங் மிஷின்லேயே தங்கி இருக்கும். ஸோ இந்த தண்ணியை நம்ம வெளியே எடுத்து விடலை அப்படின்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உங்களுடைய துணியில் கலந்து கருப்பு கருப்பாக நீங்கள் துவைக்கும் போதே கருப்பு கருப்பாக வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு துவைச்சாலுமே துணி க்ளீன் ஆகாது, இந்த பர்பஸே உங்களுக்கு சால்வ் ஆகாது. அதனால் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஆகுது உங்கள் வாஷிங் மிஷினை கண்டிப்பாக டீப் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி இந்த வாஷிங் மிஷின் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி இந்த தண்ணியை வெளியே எடுத்து விட்டுறணும். அந்த பைப்லேயும் தண்ணி வரும், அதே மாதிரி அந்த ஃபில்டருன்னு இருக்கும் நடுவில். ஸோ அதையும் எடுத்து நம்ம டூத் ப்ரஷ் இருக்குல்ல, அது வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ண நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ நான் காமிக்கிற பாருங்கள். இதில் இருக்கிற அந்த பிளாக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அழுக்கு தான், அந்த ஒயிட்டாக இருக்கணும். அப்போ தான் அழுக்கெல்லாம் போய் நல்லா க்ளீனாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணாலே அதெல்லாம் போயிடும். அடுத்ததாக எல்லா வாஷிங் மிஷின்லேயுமே இந்த மாதிரி டிடர்ஜென்ட் டிஸ்பென்சர் கொடுத்துருப்பாங்க. இதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை க்ளீன் பண்ணணும். அழுக்கு இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஐஎஃப்பியில் இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இந்த டிஸ்பென்சரை வெளியே இழுக்கும் போது ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஐஎஃப்பியில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதை ரிமூவ் பண்ணுற கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கப்பெல்லாம் கூட அந்த ப்ளூ கலராக இருக்குது இல்லையா, அதெல்லாம் கூட தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வெதுவெதுப்பான சுடு தண்ணி ஒரு டப்பில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டிடர்ஜென்ட் டிஸ்பென்சர் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சம் அழுக்கு நிறையா இருக்கிறனால பேக்கிங் சோடா வினிகர் டைரெக்டாக இது மேலே போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா இது மேலே டைரெக்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே வினிகர் ஊற்றணும் அப்படின்னா டைரெக்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு அடர்த்தியான அழுக்கு ஸ்டெபன் ஸ்டெயின்ஸ் இருந்தாலுமே ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அதுக்காக இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் நம்ம சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம அதை ஊற வச்சுக்கலாம். இது கூடயே நம்ம அதை ஃபில்டர் ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபில்டரையும் சேர்த்தியே இதே தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஃபில்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லிக்விட் கூடயே ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அதுலேயுமே அந்த டியூப்லேயுமே நிறைய அழுக்கு இருக்கும். இப்போ பார்க்குற மாதிரி இதையும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு DIY ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ணுறேன். 1 கப் தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கப் வினிகர் எடுத்துக்கோங்க. ஒரே 1 டீஸ்பூன் பாத்திர கழுவுற லிக்விட் எடுத்துகிட்டு அதை அந்த ஃபில்டர் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டிடர்ஜென்ட் டிஸ்பென்சர் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதுக்கு உள்ளேயும் நிறைய அழுக்கு இருக்கும், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கேஸ்கட் இருக்கு இல்லையா, அதுக்கும் இதே சேம் லிக்விட் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம். இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி முடித்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணும்போது அந்த இடம்லாம் சுத்தமாக நமக்கு க்ளீன் ஆகிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அது க்ளீன் ஆகிருக்குன்னு. ஸோ DIY ஸ்ப்ரேவே போதும் நமக்கு எஃபெக்டிவாக இதை க்ளீன் பண்ணும். பட் இதை ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் ரியாக்ட் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அது மட்டும்தான். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டே இது கொடுக்குது. டிடர்ஜென்ட் டிஸ்பென்சர் இப்போ நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு ட்ரையான டவல் வச்சு நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கும் போது ஈஸியாக நம்ம க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஃபில்டரும், அதே மாதிரி தான் கேஸ்கட்டும் ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரையான ஒரு டவல் வச்சு ஃபுல்லாத்தையும் நம்ம டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே க்ளீன்
ஆயிடுச்சு. நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு 6 months ஒன்ஸோ இல்லை 1 year ஒன்ஸ் கூட போதும். நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வந்து சர்வீஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா சின்ன ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் கூட சர்வீஸ் பண்ணுறது மூலயமா அது வந்து பெரிய ப்ராப்ளமாக மாறாமல் இருக்கும். நீங்கள் சர்வீஸ் பண்ணாமே வந்து 2-3 வருஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு தெரியாது. அந்த வாஷிங் மிஷின் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்து விசிபிளாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அது சர்வீஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், செலவும் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து 1 year ஒன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சர்வீஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது டிட்டர்ஜென்ட் டிஸ்பென்சரையும் ஃபில்டரையும் எல்லாமே நம்ம டூத் ப்ரஷ் வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். அழுக்கு போகலன்னா மறுபடியும் நீங்கள் வினிகர் பேக்கிங் சோடா வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சுட்டு மறுபடியும் நல்லா வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி இந்த கப்பெல்லாம் வந்து தனித்தனியாக ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். நீங்கள் க்ளீன் பண்ணாமே வாஷிங் மிஷின் ரன் பண்ணிங்கன்னா இது எல்லா அழுக்கும் உங்கள் துணியில் தான் வந்து சேரும். அதனால் உங்களுக்கு கிளாத்ஸ் வந்து க்ளீன் ஆகாமல் இருக்கும். எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி க்ளீன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரையாக ஆனதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு ஈரெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் எல்லா பார்ட்டிகல்ஸும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷினுக்கு உள்ளே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி நம்ம வாஷிங் மிஷின் வெளியவோ நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும். வாஷிங் மிஷின் சுற்றிலையும் நம்ம வந்து இந்த மாதிரி DIY ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ப்ரே பண்ணாதீங்க, கொஞ்சம் லிமிட்டடாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வைப் பண்ணி எடுக்கும்போது வாஷிங் மிஷினும் சூப்பராக வந்து வெளியவும் சரி உள்ளேயும் சரி சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். இந்த டோர்லேயும் அந்த துவைக்கிற அந்த சோப்போட ரெசிடியூவெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த டோரையும் மறக்காமல் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லாவே வந்து ஒரு டவல் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடும் சரி, அதே மாதிரி பேக் சைடும் சரி, அந்த வாஷிங் மிஷின் ஃபுல்லாகவே இந்த மாதிரி DIY ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வினிகர் போடுறது பிடிக்கல அப்படின்னா வினிகர் கூட வந்து எசென்ஷியல் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஃப்ளேவர், ஆரஞ்சு ஃப்ளேவர், அந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு வருது. ஸோ அந்த வினிகரோட ஸ்மெல் வந்து அதிகம் இல்லாமல் உங்களுக்கு சிட்ரஸ் ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம வெளியில் க்ளீன் பண்ண மாதிரியே டப்புக்கு உள்ளேயும் வந்து க்ளீன் பண்ணோம். இது லாஸ்ட் ஸ்டெப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா டப்பு க்ளீனிங் ப்ராசஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற பொருளெல்லாம் வந்து அந்த ஃபில்டரையும் டிஸ்பென்சரையும் மறக்காமல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா தான் நான் உள்ளே வந்து போட்டிருக்கேன். பேக்கிங் சோடா வந்து 50 grams பேக்கெட் இருக்கு இல்லையா, அது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி வினிகர் வந்து நான் இந்த டிஸ்பென்சர் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்பென்சரில் வினிகர் வந்து 1/2 cup அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு டப் க்ளீனிங்க்கு வந்து ஆப்ஷன் தனியாக இருக்குது எங்கள் வாஷிங் மிஷினில். உங்கள் வாஷிங் மிஷினுக்கு சப்போஸ் தனியாக இல்லைன்னா ரெகுலராக வாஷ் பண்ணுற மாதிரி சைக்கிளை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் சோப்பெல்லாம் எதுவுமே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. சோப் டிஸ்பென்சரில் நான் வினிகர் தான் வந்து போட்டிருக்கேன். IFPயில் இந்த மாதிரி டெம்பரேச்சரை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா டப் க்ளீனிங் வந்து 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டப் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 1.5 hours கழித்து தான் நமக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து எண்ட் ஆகும். இப்போ எண்ட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டப்பும் வந்து இப்போது க்ளீன் ஆகிடுச்சு. டப்பு வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண தேவையில்லை, ஏன்னா பேக்கிங் சோடா போட்டதுனால அதுவே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் ஆகிடும். இப்போ வந்து ஒரு ஈரம் இல்லாத துணி வச்சு ஃபுல்லாகவே நம்ம வந்து அது எல்லாத்தையுமே தொடச்சி வந்து எடுத்துடலாம். நம்ம துணியெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவும் சரி, இந்த மாதிரி டப் க்ளீனிங் பண்ணதுக்கப்புறமாவும் சரி, இந்த டோர் வந்து எப்போவுமே ஓப்பன்லேயே இருக்கணும். ஓப்பனில் இருந்துட்டு அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஒரு half a day வந்து அப்படியே விட்டுருங்க, அதுக்கப்புறமா வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ என்னோடய வாஷிங் மிஷினை இந்த மாதிரி தான் நான் டீப் க்ளீன் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.